வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு சத்தான சுக்குட்டி கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம். இந்த கீரையில் வந்து நீர் சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், இந்த மாதிரி எண்ணற்ற சத்துக்கள் வந்து இந்த கீரை கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதயத்துக்கு வந்து பலம் கொடுக்குற ஒரு பொருளாகவும் இந்த கீரை இருக்குது. இதை வந்து நம்ம மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எங்கள் ஊர் சைடில் நாங்கள் வந்து சுக்குட்டி கீரைன்னு தான் சொல்லுவோம். இப்போது இந்த கீரையை வந்து விறகடுப்பு யூஸ் பண்ணி எளிமையான வகையில் நம்ம எப்படி பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம தோட்டத்திலேயே பறித்த கீரை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருக்குது. இப்போது கீரையை வந்து ஒரு 2-3 டைம் வந்து தண்ணியில் நல்லா அலசிக்கலாம். நீங்கள் தோட்டத்தில் பறிச்சதாக இருந்தாலுமே மண்ணெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதனால் அலசிக்கலாம். நீங்கள் வந்து வெளியே கடையில் வாங்குற மாதிரி இருந்தால் நல்லாவே தண்ணி நிறைய ஊற்றி நல்லா அலசிக்குங்க. கட் பண்ணதுக்கப்புறமா கீரையை வந்து கழுகாதீங்க. கட் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து கழுகிட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த மண் எல்லாமே சுத்தமாக போய் நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது நறுநறுன்னு இல்லாமல் இருக்கும். இப்போது நம்ம தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா அழகாக அடுக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போது கீரையெல்லாம் கட் பண்ணியாச்சு. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை வந்து நீளவாக்கில் கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சிறுசாக. இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான தேங்காய் வந்து சொரைக்கலாம். ஒரு மூடி தேங்காய் சொரைக்கோங்க. தேங்காய் நிறையா போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கீரை செய்யறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, தேங்காய், 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு. இதுதான் வந்து நம்ம பொரியல் செய்ய போகிறதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போது அடுப்பில் வந்து சட்டி வச்சாச்சு. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு போட்டுடலாம். இப்போது கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டு நல்லா வெடிச்சதும் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. இப்போ உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பும் பொன்னிறம் ஆனதும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயமும் மிளகாயும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாங்கள் வந்து கீரையை போட்டாச்சு. கீரை போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாருங்கள், கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சரி வச்சுருந்த
தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் போட்டுட்டு எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரை வந்து அப்பப்போ வந்து பார்த்து வதக்கி விட்டுட்டே இருங்க. கீரை வந்து ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும், சாப்பிடவே முடியாது. அதனால ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுனாலே போதும், கீரை நல்லா வெந்துடும். இப்போது தேங்காயை நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்குங்க. அவ்வளோதாங்க, சுவையான சுக்குட்டி கீரை பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து இந்த கீரையை கிடச்சதுன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விறகடுப்பு சமையல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.